எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் ஃபோன் கான்டாக்ட்ஸை இன்னொரு ஃபோன் கான்டாக்ட்ஸுக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் கான்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கான்டாக்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிடுங்க. இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன கான்டாக்ட்ஸ் வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை செலக்ட் ஆல் கொடுத்து நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டுன்ட்டு கீழால் இருக்கும் பாருங்கள், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காமிக்க எந்த இடத்துல இந்த கான்டாக்ட் சேவ் ஆகும் அப்படின்ட்டு. இதில் என்னோடது பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜில் பேக்கப்பில் கான்டாக்டில் சேவ் ஆகுது. ஓகே கொடுத்துருங்க. இப்போது நான் அந்த இடத்துக்கு போகிறேன். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஆல் ஃபைல்ஸு, பேக்கப்பு, கான்டாக்ட், இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு அனுப்பிச்சிக்கலாம், வாட்ஸ்அப் அனுப்பிச்சிக்கலாம், இல்லை ப்ளூடூத் மூலிமா கூட அந்த மொபைலுக்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இந்த இதை இப்போ நான் மெயிலில் அனுப்பிச்சி காமிக்கிறேன். நீங்கள் ப்ளூடூத்தில் வேணால் கூட ப்ளூடூத்தில் அந்த மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஜிமெயில் இது பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ஃபோனில் என்ன மெயில் வச்சுருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு அனுப்பிச்சிக்கோங்க. இப்போது உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயிலில் அந்த கான்டாக்ட்ஸ் இருக்கும். இது டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை ஓப்பன் கொடுங்க. இதில் உங்கள் ஜிமெயில் இதில் லிங்க் பண்ணிக்கோங்க இந்த கான்டாக்டை. உங்களுக்கு இதில் ஃபுல்லாக இம்போர்ட் வி கார்டுன்ட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் இந்த ஃபோனுக்கு இம்போர்ட் ஆகிரும் ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸில் சேவ் ஆகிருக்கும். 276 கான்டாக்ட்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மாற்றிக்கலாம் இன்னொரு ஃபோனுக்கு உங்கள் கான்டாக்ட்ஸை.